Hello investors, welcome to MKS Investment. கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. இதோட ரீசன் என்ன அண்ட் தென் எந்த ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நவம்பரில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் அண்ட் தென் அசோக் லேலண்ட் வந்துட்டு சேல்ஸ் நம்பர் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரீட்டெயில் சேல்ஸுமே 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் நம்பர்ஸ். ஸோ என்ன 30% க்ரோத் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே இன்னும் ஃபினான்ஷியல் இயர் 19ஓட சேல்ஸ் நம்பர்ஸை கிராஸ் பண்ணலை. ஸோ இது வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது பெட்டர் க்ரோத் வந்து கம்மிங் டேஸில் இருக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அண்ட் தென் லோ கமர்ஷியல் வெஹிக்கிளுமே 57% க்ரோத் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் தென் ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸ் டிமேஜருக்கு முன்னாடியே கன்சிடர் பண்ண சொல்லி நான் கால் கொடுத்துருந்தேன். கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர்ஸ் வந்து நல்ல மொமெண்டமில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து நல்ல கெயின் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் இதுக்கு அலைடான செக்டர்ஸ் லைக் இவங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க ஆட்டோ ஃபோர்ஜிங் செக்டர் அதில் இருக்கவங்க நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் தென் ஃபைனான்சிங் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சோழமண்டலம் இவங்க எல்லாருமே கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபைனான்சிங்கில் ஹையஸ்ட் ஷேர் வச்சுருக்காங்க. பட் அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வேல்யூஷன் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கன்வென்ஷனாக இருந்தால் பை பண்ணுங்கள். நான் வந்துட்டு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும்தான் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.